செக்கு மாடு மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சிலரை பார்த்து நாம் சொல்லுவோம். அது ஏன்னா கடுமையாக உழைக்கிறவங்கள இப்படி நாம் சொல்கிறது உண்டு. அதே சமயம் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறவங்களையும் எந்த முன்னேற்றம் இல்லாதவங்களையும் அந்த மாதிரி சொல்வதும் இருக்குது. அந்த செக்கு மாடு பற்றி ஒரு வேடிக்கையான ஒரு சுவையான கதையைத்தான் நாம் இந்த காணொளியில் கேட்க போகிறோம். இந்த மாதிரி கதைகளை நாம் தூங்குவதற்கு முன் நாம் கேட்கும்போது நம்ம மனசு லேசாகி தூக்கம் நல்லா வரும். நம்ம சிறு வயதில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொல்லி கேட்டிருப்போம் இந்த மாதிரி கதைகளை. அந்த ஒரு சுவையான அனுபவம் தான் இந்த கதையை கேட்கும்போது நமக்கு கிடைக்கும். வாங்க கதையை கேட்கலாம். தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கதை கேட்கும் குரல் வாணி. இந்த கதை திரு கி ராஜநாராயணன் அவர்கள் தாத்தா சொன்ன கதைகள் என்ற தலைப்புல தொகுத்தளிச்ச கதையத்தான் நாம கேட்க போறோம். மாடு போய்கிட்டே தான் இருந்துச்சு, வண்டி தான் போய் சேரவே இல்லை. அப்படிங்கிற கதை தெரியுமா அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்குறாரு தாத்தா. தெரியாதே, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ஆவலோடு கேட்குறாங்க. இந்த மாதிரி கதைகளை எத்தனை தடவை சொல்லி கேட்டாலும் அழுக்கவே அழுக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் சொல்கிறவங்க ஒரு கதையை பல மாதிரி சொல்லுவாங்க. அதனால் தெரிந்த கதையானாலும் சுவையானதாக இருக்கும் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கதையை சொல்ல ஆரம்பித்தார். விடிஞ்சா முகூர்த்தம் நடக்கிற நேரத்தில் அங்கே கட்டாயம் நாம் இருக்கணும். போக வேண்டியதோ வெளியூர். வண்டிக்காரனை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய சொன்னார் அந்த ஊர் பெரியவரான பெரிய பண்ணை. பின்னிலாதானே இப்போ ராத்திரி 2 மணி வாக்கில் வண்டியை போட்டுனா போதும், நாம் போய் சேர சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த வண்டிக்காரன் சொல்கிறான். வண்டிக்காரன் கெட்டிக்காரன் தான், ஆனால் தூங்கு மூஞ்சி. சொன்ன நேரத்துக்கு சரியாக வண்டியை போட்டணுமே அப்படின்னு சொல்லி தூங்காமல் விழிச்சுக்கிட்டே வேலைகளை பார்த்துட்டு இருந்தான். பண்ணையாரும் தூக்கம் வருகிற வரை ராத்திரி 11 மணி வரைக்கும் கணக்கு பிள்ளை எழுதி வைத்திருந்த கணக்குகளை சரி பார்த்துட்டு இருந்தார். படுக்க போகும்போது வண்டிக்காரனை கூப்பிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிக்க சொல்லிட்டு எந்த காலைகளை வில்வண்டியில ஊட்டுறது அப்படின்னு கேட்குறாரு. உழவு வேலைகளுக்காக உள்ளூர் வாணிய செட்டியாரிடம் அன்று காலையில் வாங்கிய காளைகள் எப்படி அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுவும் நல்ல வேகமான மாடுதான் அப்படின்னு சொல்கிறான் வண்டிக்காரன். சரி, நான் படுக்க போகிறேன், சரியா 2 மணிக்கு வண்டியை பூட்டிட்டு வந்து என்னை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனார் பண்ணையார். சரியா இரவு 2 மணிக்கு சொன்னபடியே வண்டிக்காரன் வண்டி அறையிலேருந்து வில்வண்டியை இழுத்து வண்டிக்குள்ளே இருக்கும் மெத்தை மேலே பட்டு ஜம காலத்தை விரிச்சு திண்டு தலையணைகளை உள்ள போட்டான். செட்டியாரிடமிருந்து வாங்கிய காளைகளை வண்டியில பூட்டிட்டு ஐயாவை எழுப்ப போனான். அவர் தூக்க கலக்கத்தோட நடந்து வந்து வண்டிக்குள்ள ஏறியது தான் தெரியும். அப்படியே திண்டு தலையணைகளை இழுத்து போட்டுக்கிட்டு தூக்கத்தை விட்ட இடத்துல இருந்து பிடிச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டார். வண்டிக்காரனுக்கும் நல்ல தூக்கம் சொக்கத்தான் செய்துச்சு. பகல் பூராவும் அவனுக்கு நல்ல வேலை. அதோடு மட்டும் இல்லாம இப்ப ராத்திரி 2 மணி வரைக்கும் வேற விழிச்சிட்டு இருக்கானே, அவனுக்கும் தூக்கம் வந்தது. போக வேண்டிய ஊர் நல்ல ரோடு பாதை. நேராக தன் நடையாக போனாலுமே விடியறதுக்கும் அந்த ஊர் போய் சேரவும் சரியா இருக்கும். வண்டிக்காரன் இருப்பு பலகையில ஏறி உட்காந்து பிடிக்கேற்ற பிடிச்சான். ஐயாவின் தூக்கம் கலையாம சுகமா வண்டியை ஓட்டணும். மெதுவாக நகர்ந்தது வண்டி. மாடுகளை இழுத்து பிடித்து நிதானமா ஓட்டுனா வண்டிக்காரன். நல்ல நிலா வெளிச்சம், வாடை விரைக்காத இதமான குளிர். வண்டியில உட்கார்ந்தே தூங்கி பழக்கம் வண்டிக்காரனுக்கு. எவ்வளவு தூரமானாலும் அவனால கீழே சாயாம விழாம தூங்கிட்டே போக முடியும். வசமா சாஞ்சு உக்காந்துக்கிட்டான். வண்டி ரோட்டு பாதையில ஏறியதும் அவனும் தூங்கிட்டான். இந்த இடத்துல தாத்தா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டாரு. கதை தெரிஞ்சவங்களுக்கும் சிரிப்பு வந்துச்சு. தாத்தா மேலும் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. வண்டிக்காரனுடைய கணக்கு என்ன, நேரே அது பாட்டுக்கு போனாலும் போய் சேர வேண்டிய ஊரு வந்துரும்னு அவன் கணக்கு. ஆனா அவனும் நாமளும் நினைக்கிறது எங்கே நடக்கு? வண்டி ரோட்டு பாதை ஏறினதும் கொஞ்ச தூரம் போய் ஒரு விளக்கு வண்டி பாதை வரும். அது வழியே போனால் இந்த காளை மாடுகளை விலைக்கு கொடுத்த செட்டியாரின் செக்குகள் நிற்கும் இடம் இருக்கு. அதே தடத்துல தினமும் போன பழக்கத்துக்கு இந்த மாடுகள் ரெண்டும் வண்டி இழுத்துக்கிட்டு இப்போவும் அங்கதான் போகுது. வண்டியை இழுத்துக்கிட்டு போன மாடுக ஒரு செக்கு தடத்துக்குள்ள இறங்கி சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. விடிய விடிய அந்த மாடுகள் வில்வண்டியை இழுத்து கொண்டு அந்த செக்கு
தடத்திலேயே சுற்றி வந்து கொண்டிருந்தது. தூக்கத்தின் அசப்பிலேயும் வண்டிக்காரனுக்கும் ஐயாவுக்கும் வண்டி நிற்காமல் ரோட்டு பாதையிலேயே போய் கொண்டிருப்பதாக நினப்பு. விடிஞ்சதும் நல்லாவே விடிஞ்சிருச்சு. தினமும் வழக்கமா அந்த பக்கம் காலையில வரும் செட்டியார் தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டாரு. இது என்னடா கூத்து, பண்ணையார் வில்வண்டி நம்ம செக்கு தடத்துக்குள்ள வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ராத்திரி எங்கேயோ அசலூருக்கு போகணும்னு சொன்னாப்ல இருந்ததே அப்படின்னு நெருங்கி வந்து பார்க்கறாங்க. கழுத்து மணிகள் ஒலிக்க மாடுக வேகமா செக்கு தடத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. அதுகளுக்கு செக்கை இழுக்கிறதா நினப்பு. ஓசு பெட்டியில பாதி உடம்பும் கூண்டுல பாதி உடம்புமா சாஞ்சுக்கிட்டு வண்டி அசைவுக்கு தகுந்தாப்புல தலையை ஆட்டிக்கிட்டே தூங்குற வண்டிக்காரனுக்கு வண்டி ரோட்டு பாதையில ஒழுங்கா நேரா போறதா நினப்பு. வண்டிக்குள்ள தலையணைகளை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குற பெரிய பண்ணையாருக்கு விடிஞ்சதும் முகூர்த்தத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பு. அந்த காட்சியை பார்த்துட்டு சிரிப்பு தாங்கவே முடியல செட்டியாருக்கு. தொப்பை குலுங்க சத்தமில்லாம கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு முழிப்பு தட்டிருச்சு பெரிய பண்ணையாருக்கு. ஒண்ணுமே விளங்கல அவருக்கு. டேய் வேக்கங்கட்டவனே, எங்களை போகுது வண்டி என சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டார். வண்டிக்காரன் சத்தம் கேட்டு திடுதுப்புன்னு எந்திரிச்சு முழிச்சு கவனிக்கிறான். சே, வெக்க கேடா போச்சே, செக்கு மாடுகளை வில்வண்டியில பூட்டி கல்யாணத்துக்கு புறப்பட்டது அப்படின்ட்டு மாடுகளை அதட்டி தடத்துக்கு வெளியே துரத்தினான். நிறுத்துடா வண்டிய, நீ வண்டி ஓட்டுற லட்சணத்தை பாரு அப்படின்னு கடுமையா கத்துனாரு. ஐயா இது அப்படின்னு தயங்கியபடியே வண்டிக்காரன் பேச ஆரம்பிச்சான். பேசாதடா ஐயா கொய்யா அப்படின்னு சொல்லி கோபம் கொள்ள கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பண்ணையாருடைய கோபத்தை பார்த்ததுமே அவ்வளவுதான். செட்டியார் பயந்துகிட்டே ஓடி போய் ஒரு செக்கு மறைவில் மறைஞ்சு நின்னுக்கிட்டாரு. வண்டியிலிருந்து குதித்து இறங்கிய பெரிய பண்ணையார், லே இந்த மாடுகளை கலட்டி செக்குல கட்டிட்டு வண்டியை வீட்டுக்கு இழுத்துட்டு வா, நான் போறேன் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு விசுக்கு விசுக்குன்னு வேகமா கைகளை வீசிட்டு நடந்தே போனாரு. என்னங்க கதையை கேட்டீங்களா? பழக்கமில்லாத செயல்களை செய்யும் போது பழக்கப்பட்ட செயல்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுல கவனம் போறது எல்லாருக்கும் இயல்பு தானே, இந்த செக்கு மாடு மாதிரி. அடுத்து இன்னும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.